எல்லா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்தாச்சு. இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறது இந்த 3 லிங்க் தான். ஸோ வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னாலும் இந்த லிங்க்கில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சம்பாதிக்க போகிறதும் இந்த லிங்க்கில் தான், ட்ரீ ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறதும் இந்த லிங்க்கில் தான். நமக்கு இனிமேல் எல்லாமே மெயின் லிங்க்கில் தான், மாரோ மணி லிங்க் கிடையாது. இன்ன வரைக்கும் யாரும் இன்னும் அப்டேட்டுக்கே வரல. எல்லோரும் 90ஸ்லேயே உட்காந்துருக்காங்க, அதாவது மாரோ மணிலே உட்காந்துருக்காங்க. சரி வரட்டும், மெல்ல வரட்டும், உங்களுக்கு எப்போ சுய நினைவு வருதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா, எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. மாரோ பாயிண்ட்ஸ் உள்ளே போயிட்டு எப்படி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், அப்படி தானே? மாரோ பாயிண்ட்ஸில் போய்ட்டு எப்படி அப்லோட் பண்ணணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உள்ளே எப்படி வைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட்டை உள்ளே வச்சுட்டிங்க, சரியா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடியிலேருந்து நமக்கு வந்துட்டு காசு வந்திருக்கா, 1500 ரூபாய் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பின் அனுப்பி வைப்பாங்க. ஆமாம், 1500 ரூபாய் இவங்க நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களுக்கு பின் அனுப்பி வைப்பாங்க. இந்த பின்னு வந்து நமக்கு வந்திருக்கா வரலையான்னு எங்கே போய் செக் பண்ணணுன்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம மெயின் லிங்க் உள்ளே போவோம். மெயின் லிங்க் உள்ளே போகிறது எப்படின்னே இன்னும் பல பேருக்கு தெரியல. நான் திரும்ப சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளோட யூசர் ஐடியை போடணும், சரியா? யூசர் ஐடியை போடணும். இங்கே நம்மளோட பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 224466 தான் எல்லாரோட பாஸ்வேர்டும், சரியா? இங்கே செக்யூரிட்டி கோடுன்னு கேட்குது இல்லையா? அந்த செக்யூரிட்டி கோடுனா என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் செக்யூரிட்டி கோடு. தயவு செஞ்சு ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா கூட இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1419 போட்டு, அதாவது இங்கே இருக்கிற நம்பரை இங்கே போட போகிறீங்க, அவ்வளோதான். பார்த்து டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த லாகின் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த லாகின் பட்டனை அழுத்திடுங்க. அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அந்த 3 கோடு இந்த இருப்பாங்க 3 கோடு. இந்த 3 கோடை அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இபின்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இபின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இபின் ஆப்ஷன் இருக்கா? இந்த இபின் ஆப்ஷனில் போய்ட்டு ஆக்டிவ் இபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஆக்டிவ் இபின் அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த பின் வந்திருக்கும். உங்களுக்கு பின் வந்துருந்தது, அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பின் வந்து இங்கே வந்திருக்கும். ஒருவேளை இங்கே பின் வரலைன்னா உங்களுக்கு இன்னும் பின் வரலைன்னு அர்த்தம், சரியா? ஒருவேளை பின் வந்துருச்சுன்னு வைங்களேன், இங்கே ஏதாவது பின் வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக மறுபடியும் 3 கோடை டச் பண்ணி இங்கே பாருங்கள், இன்கம் பிளான் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இன்கம் பிளான் ஆப்ஷனில் வந்துட்டு ஆக்டிவ் இன்கம் பிளான் ஆப்ஷனை டச் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இபின் உள்ளே போய் ஆக்டிவ் இபின் உள்ளே போய் பின் வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. இந்த இடத்துல பின் வந்துருந்தது. இப்போ நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க, அந்த பின்னை வச்சு உங்கள் ஐடியை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறீங்க. ஆக்டிவேட் இன்கம் பிளானில் போயிட்டு இங்கே உங்களோட ஐடியை, ஏன்னா உங்களோட ஐடியை தானே நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஐடியை செக்குன்னு கொடுங்க. செக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் வருதா இந்த இடத்துல அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பேக்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செலக்ட் பேக்கேஜ் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா எந்த ஐடியை நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பின் வந்து 5825 ரூபா பின் வந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் ப்ரமோட்டர் டச் பண்ணுங்கள். கஸ்டமர் பிளான் 1500 ரூபா பின் வந்திருந்ததுன்னா இதை டச் பண்ணுங்கள், சரியா? இப்போ கஸ்டமர் பிளான் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா பின்னு இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு பின் வந்திருந்ததுன்னா இங்கே ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாது. எனக்கு இன்னும் பின்னு வரல, கஸ்டமருக்குள்ளே பின்னு. உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்டிவேஷன் இந்த பாருங்கள். அப்போது அந்த பின் அங்கே டச் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன்னு கொடுத்துருங்க, சரியா? இவ்வளோ தான். இப்படி தான் பின் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும்.